அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மகா கந்த சஷ்டி விரதத்தோட 2ஆம் நாளில் வறுமையை நீங்கி செல்வ வளம் பெருக செய்ய வேண்டிய வழிபாடு, திருப்புகழ் மற்றும் தானங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். முருகப்பெருமான் நம் விதியை மாற்றும் தமிழ் கடவுள். அருணகிரிநாத சுவாமிகளின் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி ஆகியவை உறுதியையும் நம்பிக்கையும் பிறவி துயரையும் வறுமையும் நீக்க வல்லவை. வறுமை நீங்கி செல்வ வளம் சேர்ப்பதற்கான வழிபாடுகள், திருப்புகழ் மற்றும் தானங்கள் 2ஆம் நாள் கந்த சஷ்டி விரதத்தின் முக்கியமான கருத்தாகும். காலை மாலை வேளைகளில் வழக்கம் போல விரத வழிபாடுகளை தொடர வேண்டும். 2ஆம் நாள் ரா என்னும் எழுத்தில் ரா தீபம் ஏற்ற வேண்டும். புதுசாக ஏதாவது ஒரு நெய் வைத்தியம், கலவை சாதங்கள் அல்லது பழங்கள் காலையிலும் மலையிலும் வைக்க வேண்டும். பால் விரதம் இருப்பவர்கள் பால் வைத்த சாமிக்கு நெய்வேத்தியம் செய்து பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் நாள் சோர்வாக இருக்கும்போது சோர்வு நீங்க ஓம் சரணபவ என்னும் நாமத்தை இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். 2ஆம் நாள் சிறப்பாக செய்ய வேண்டிய வழிபாடு வறுமை நீக்குவதற்கான வழிபாடாகும். ஔவையார் வறுமையை கொடியது என்று, இளமையில் வறுமையை அதைவிட கொடியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வறுமை ஒரு மனிதனின் மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இல்லாமல் ஆக்கிவிடும். வறுமைக்கான காரணங்கள் என்னென்னா வினைப்பயன், அதாவது கர்மம். ஜன் மந்திரமாக தொடர்ந்து வரும் தீயனை பயனால் வறுமையில் உடல நேரிடலாம். விரதம் வழிபாட்டின் மூலம் முருகனிடம் சரணகதி அடைவதன் வினைப்பயனின் அளவு குறைந்து நல்வினைகளை மேலோங்கும். உழைக்காமல் சொகுசாக இருந்து செல்வத்தை மட்டும் எதிர்பார்த்தவர்களுக்கு எந்த விரதம் இருந்தாலும் வறுமை நீங்காது. துன்பத்திலிருந்து மீள நாம் சரியான பாதையை தேர்வு செய்து உழைக்க வேண்டும். அருணகிரிநாத சுவாமிகள் திருவண்ணாமலையில் பாடிய திருப்புகழை வறுமையை நீங்கி செல்வம் சேர வியக்கும் பாடலாகும். சிவமாதுடனே அனுபோகமாய் என தொடங்கி கடையோன் மிடி தூள்பட நோய் விடவே கணன்மனால் வரை சேர் பெருமாளை என்று நிறைவு பெறுகிறது இந்த பாடல். இதோட விளக்கம் என்னென்னா, மிடி என்ற வறுமை, கணன்மனால் வரை என்ற திருவண்ணாமலையின் பெயர். நோயாகிய அடியனுக்கு உள்ள வறுமை என்னும் நோய் துழிற்பட்டு போய்விட வேண்டும் என்று முருகனிடம் விண்ணப்பிக்க செய்கிறார். அக்கினி தலமான திருவண்ணாமலையில் வேண்டினால் முருகன் வறுமை எனும் தீவினைகளை எரித்து சாம்பலாக்குகிறார். வறுமை நீக்கும் வரை தினம்தோறும் காலை மாலை இந்த திருப்புகழை படிக்க வேண்டும். ஒரு ஆண்டு தொடர்ந்து படிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இதில் கந்தர் அனுபூதி என்னென்னா வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடியோகையா அடியன் தமிழா அயல்வோள் அரசே மிடி என்னதொரு பாவி வெளியேன். இதோட விளக்கம் என்னென்னா, வறுமை என்னும் பாவி வந்துவிட்டால் அழகு, செல்வம், நல்ல மனம், நல்ல குணம், குடியில் உள்ள அனைத்து விஷயங்களும் மனிதனை விட்டு போய்விடும் என்று அருணகிரிநாதர் பெருமாள் கூறுகிறார். இந்த திருப்புகழ் மற்றும் அனுபூதி பாடல்களை முழுமையாக இந்த பாடினா 2ஆம் நாளில் நல்ல சிறப்பான இது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தீய வினைகளை நீக்கும் ஒரே தானம் அன்னதானமாகும். ஒரு மாதத்திற்கு 3 கைப்பிடி அரிசி எடுத்து அதை மிக்சியில் கொரகொரவென அரைத்து கோலப்பொடி போல் வைத்துக்கொள்ளவும். அது தினமும் கோயில்களுக்கோ மரத்தடியில் உள்ள எறும்பு புற்றுகளுக்கோ தூவிவிட்டால் அது பல்லாயிரக்கணக்கான உயிர்களுக்கு அன்னதானம் செய்வதற்கு சமம். வசதி இருப்பவர்கள் வாரம் ஒரு முறையோ அல்லது மாதம் 2 முறையோ அன்னதானம் செய்யலாம். வறுமை நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து சஷ்டி காலத்தில் மட்டுமில்லாமல் அன்றாடம் 6 விளக்குகளை ஏற்றி சிஷ்டியோட தீபத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த சிஷ்டியோத தீபம், திருப்புக பிரயாணம், அன்னதானம் ஆகியவற்றை 48 நாட்கள் தொடர்ந்து செய்வதால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் தெரியும். நாளைக்கு 3ஆம் நாள் பதிவை பற்றி பார்க்கலாம். நன்றி.